இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? மைக் செட் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்கலாம். ஓகே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. என்னைக்குமே நீ எனக்கு ஒன்னு புரிஞ்சு காதல் கடலில் அழகாய் மாறும். இவனுங்க வேற வேலண்டைன்ஸ் எதுவும் உயிரை மாறணும். டிவியாவது பார்ப்போம். மச்சான், ஏய் என்னடா தனியா போற? நம்மாலே வேலண்டைன்ஸ் அதுக்குமா சுத்த போறோம். சிக்னல் போட்டுருக்காங்க, ஏன் நிக்கிற? போ. நிக்க கூடாதுல. சிக்னல் போட்டுருக்காங்க, ஏன் நிற்கிறீங்க? இவனுங்களா நீங்களும் வேலண்டைன்ஸ் எல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டீங்களாடா? அக்கா மாமி நீங்களுமாடா? அதான் இவருக்கே கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னுமா சிங்கிளு? மொரட்டு சிங்கிளு. வா வா, நம்ம ரூம் தான். மச்சான் மச்சான் என்ன தடுக்காது. ஏதோ எடுத்துட்டு போறாங்க. எல்லாருமே கப்புள்ஸ் சுத்துற பாக்குறப்போ யார் ரூம்ல போய் தூக்க மாட்டேங்க சொல்லு. இனிமே நான் சிங்கிளா வந்து என்னடா பண்ண போறேன்? என்ன தடுக்காத. தடுக்கலாம் இல்ல, நீ தப்பா எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெளியே போய் தூக்க மாட்டேங்கிறீங்க. எனக்கும் என் ஆளுக்கும் கொஞ்சம் பிரைவசி வேணும். ஓஹோ, என் பெஸ்ட் ஃப்ரெண்டு நான் என்ன சொன்னாலும் கேட்பான். நான் சாகக்கூடாது, நீ தாண்டா சாகணும். ஓகே, இனிமே டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அட பாவி. டேய் மச்சான், கொஞ்சம் சத்தம் போடாம சாவாங்க. சத்தம் போடாம சாவலாம். அவன் செத்துருவான். செத்தாம இனிமே டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. எங்க வச்சேன் ப்ரோ? ரூம். ரூமா? போ போ போ. இல்ல, இந்த ஹோட்டல்லாம் இடன் கேமராலாம் இருக்குல்ல, பயமா இருக்கு. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாமா? இடன் கேமரா வச்சிருக்காங்க. ஓஹோ, டைம் ஆயிடுச்சு, கிளம்புங்கன்ற. வேற ட்விஸ்ட் இருக்கும். எதுவும் இல்லை. ஆரம்பிக்கலாமா? இருந்தாலும் பயமா இருக்கே. துணிவே சக்தி. ப்ரோ வேற துணிவே சக்தி, துணிவே. எப்படி இவருக்கு தெரியும்? எப்படி? சாரி ப்ரோ, சாரி ப்ரோ. துணிவே சக்தி. பழங்களா? வேலண்டைன்ஸ் டே அதுமா உங்களோட நின்னுக்குது, எனக்கு அசிங்கமா இருக்குடா. இல்ல மட்டும் ஒரு 9 படம் லவ் பண்ணி கீசி வருவாரு. ஏயா ஸ்ரீராம் ஒரு பொண்ணோட போஸ்ட் போட்டுக்கறான்டா. இங்க பாரு ஸ்ரீராம, அந்த பொண்ணு கூட ரீல் போட்டுருக்கான்டா. கலக்குறான்டா. ஓய் ஏய், அவனா சொல்லிட்டு. என்னடா? ஏய், அடுத்த போஸ்ட் போட்டான்டா. கலக்குறான்டா. டேய் டேய், எங்கடா போனை பார்த்தே கால் அடிக்கிற? மச்சான், ஸ்ரீராம் ஆளோட பாரிஸ்ல இருக்கான்டா. கலக்குறான்டா. ஜெமினி
இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு நானும் ஒரு வெள்ளக்காரி வேலைக்கு ஒரு சூப்பரான போட்டோ ஒன்று ரெடி பண்ணி கொடு. இட்லி ரெடி பண்ணி கொடு. நானும் அதே பொண்ணும் மழையில நினைச்சுக்கிட்டு ரொமான்ஸ் பண்ற மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ணி கொடு ஜெமினி. அப்படி இல்லாம பண்ணுவேன். ஏற்கனவே பண்ணி கொடுத்துருமா இப்பெல்லாம். போட்டோ ரெடி பண்ணி கொடு. ஈஃபில் டவர் முன்னாடி ரொமான்டிக்கா ஏதாவது பண்ற மாதிரி ஏதாவது பண்ற மாதிரி. பேசாம இந்த பொண்ணு லவ் பண்றதுக்கு லவ் பண்ணிட்டு போயிடலாம் போல இருக்கு. நம்ம என்ன சொன்னாலும் கேட்கறானுங்க, நம்மள எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டானுங்க. ஏய் ஐ லவ் யூ, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஹலோ ஹே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுடி. வேலண்டைன்ஸ் டேக்கு என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு 17 Pro Max ஃபோன் வாங்கி கொடுத்திருக்காரு. ஏய் சூப்பர் டி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ்லாம் இருக்கட்டும், எனக்கே என் ஹஸ்பண்ட் 17 Pro Max வாங்கி கொடுத்திருக்காருன்னா அப்போ உனக்கு உன் ஹஸ்பண்ட் எவ்வளவு பெரிய பிளான் வச்சிருப்பாரு. எனக்கு தெரியல, பட் ஆனா அவர் ஏதோ சர்ப்ரைஸ் வச்சிருப்பாரு. ஹே, எனக்கே ஆர்வமா இருக்குடி, கொஞ்சம் சீக்கிரமா கேட்டு சொல்லுடி ப்ளீஸ். சரி சரி இரு நான் கேட்டு சொல்றேன். வெயிட் பண்ணலாம் முடியாது, இப்பவே கேட்டு சொல்லு. இருடி, என் ஹஸ்பண்ட்ட கேக்குறேன். புதுசா ஒரு ஓட்ட சட்டியில நிறைய ஐயோ கேக்குது இந்த பொண்ணு லைன். டைல் மிஷின்ல ஓராட்சி குடுக்குறியா? புதுசு வாங்கிக்கலாம்ல. காசு இல்ல. அப்படியே சின்ன ஓட்டி கீழே ஒரு ஓட்ட. பிரதர் ரூம் இருக்குமா பிரதர்? வாங்க வாங்க, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இருக்கு சார், நம்ம கிட்ட பிரீமியமான ரூம்லாம் இருக்கு சார். 4500 plus GST தான் சார். 4500. ஒரு நிமிஷம். ஆமா, ரூம்ல எப்படி இருக்கு பாரு. 4500 இல்லனா அதோட கொஞ்சம் கம்மியா சொல்ல. அல்லாஹ் கூட்டாந்துற. கஷ்டப்படுற கப்பிள்ஸ் போல. அதுக்கும் கம்மியான ரூம்லாம் இருக்கு சார். டீலக்ஸ் ரூம் 3000 plus GST தான். 3000 கொஞ்சம் கம்மியா சொல்லு. ஒரு ஏசி ரூம் ஒன்று இருக்கு, 1200 plus GST. அவ்வளவு ஆடம்பரம் வேணாண்ணே. 1200 ஆடம்பரமா? கொஞ்சம் கம்மியாவே சொல்லுண்ணே. எவ்வளோ வச்சிருக்க? 500 இன்னொரு ரூம் இருக்கு, 300 தான். 300 போயிட்டாரு. ஃபேன் மட்டும் தான் இருக்கும் சார். 300 கொஞ்சம் அதிகமா இருக்கு சார், அதோட கொஞ்சம் கம்மியா சொல்லுங்க சார். சாப்பாடு போய் வாங்கி சாப்பிடுங்க. ஓகேவா? என்ன வச்சிருக்காரு? 100 ரூபாயா? 10 ரூபாவா? ஒரு ரூம் இருக்கு ஃப்ரீயா, ஃப்ரீயா? ஃபுல் ஏசி, குளு 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 குளுன்னு இருக்கும். இந்த ரோஜா இது அது அப்படியே பெட்டு மேல படர்ந்து இருக்கும். ரொமான்ஸ் பண்றதுக்கு ஆச்சரியா. இன்னைக்கு ஒரு புடி. ப்ரோ போய் படுங்க. என்ன ப்ரோ இதெல்லாம்? ஆர்டிஸ்ட் வந்து மார்க்ல படுங்க. நான் வெளிய தெரிவேனா? ப்ரோ என்ன ப்ரோ மார்க்ல படு சொல்றாரு? ஓஸ்ல ரூம் கேட்டா மார்க்ல படு சொல்லாம உங்க ரெண்டு பேருக்கு மகாபலிக்கு ரூம் போட்டு தர போய் படிக்கிறீங்களா? வாடா ஏய் வாடா வந்து படுடா வாடா ஏய் வாடா. ஓஸ்ல ரூம் வேணுமா? தப்பிஷ்டா. மச்சான், வேலண்டைன்ஸ் டேக்குள்ள ஒரு பொண்ணு உஷார் பண்றோம், ஜாலியா இருக்கும். பொண்ணெல்லாம் உஷார் பண்ணிட்டேன். காசு சிங்கிள். இன்னுமா சிங்கிள் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காரு. மொரட்டு சிங்கிள் மிஸ்டர் மொரட்டு சிங்கிள் சார். மனசாச்சு இல்ல. ஒரு நிமிஷம் வாங்கலாம் சார். வேற வழி கிடையாது. இவனையும் கூப்பிடுறானுங்க. சொல்லுங்க ப்ரோ. மொரட்டு சிங்கிள் சார் எங்க போறீங்க? இல்ல ப்ரோ, அது வந்து ஏண்டா 90s கிட்ட வேணா பொண்ணுங்களோட சுத்த போறான், பொறி உண்டதான் தின்ன போறான். கமிட்டட் அவ தெம்பு இருந்தா அவன் ஏன்டா சிங்கிளா இருக்க போறான்? கரெக்ட். இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு நக்கலா இருக்கு. ப்ரோ நான் ஒன்றும் உங்களை மாதிரிலாம் இல்லை, நான் கொஞ்சம் வேற மாதிரி. எங்களை மாதிரி இல்லைனா வேற எப்படி?
இந்த ஃப்ளிங்கு, பெஞ்சிங்கு, டிங்கு, டிடிஆர், ஓப்பன் ரிலேஷன்ஷிப், க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், பப்ளிக் ரிலேஷன்ஷிப், பிரைவேட் ரிலேஷன்ஷிப், டெலிஷன்ஷிப், சிச்சுவேஷன்ஷிப், என்ன இதெல்லாம்? ட்ரீம்ஷிப், இருக்கு கோஸ்டிங், இதெல்லாம் டேட்டிங், பாக்கெட்டிங், ஆர்பிட்டிங், ஃப்ரீக்கிங், ஓப்பன் காஸ்டிங், கேட் ஃபிஷிங், ஓ ஃபிஷிங், ரெட் கம்மிங், சாஃப்ட் லான்ச், கப்பிங் சீசன், அப்பர் டேட்டிங், லவ் பாம்பிங், ரிஸ், பிசில்டு, ஃப்ரெண்ட் ஜோனு, சிம்ப், ஸ்னீக்கி லிங்க், பேஜ் ஃபிளாக், பிங்க் ஃபிளாக், ரெட் ஃபிளாக், கிரீன் ஃபிளாக், கிரீன் ஃபாரஸ்ட், ஒன் நைட் ஸ்டாண்டுன்னு ஒரு ரிலேஷன்ஷிப்ல கூட ஒழுங்கா வாழ தெரியாம உங்களை மாதிரி இருக்கிறதுக்கு சிங்களாந்துட்டு போயிடலாம். யாருக்கும் தொல்லை கொடுக்காம நிம்மதியா சுதந்திரமா என்ன மாதிரி சிங்கிளா இருக்கு எவ்வளவோ மேல்டா. டேய் ஸ்ரீராம, ஆ? அங்க உன் பொண்டாட்டி தேடி இருக்குது. அட இங்க வந்து சின்ன பசங்க பேசுகிறா. அதானே. எல்லாம் கழுவி ஊத்துவாங்க தெரிஞ்சுக்கிட்டே வச்சுக்கிறேன். நானே ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் லென்த் எனக்கு பேசினேன். சிங்கிள்னு சொன்னேன். அது ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன். ஒரே அதை கல்யாணம் ஆயிடுச்சுப்பா. ஒரே ஒரு கல்யாணம். ஒரே அட்வைஸ். நான் இவ்வளோ நேரம் சொன்னேன் எந்த ரிலேஷன்ஷிப்ல வேணா இருந்துக்குப்பா, ஆனால் கல்யாணம் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுப்பா. நல்லா இருந்துச்சு. ஆனா வேலண்டைன்ஸ் டேனா முன்னாடி ஸ்கூல் டைம்லாம் அவ்வளவுதான். நான் படிச்ச ஸ்கூல்லாம் பேக்லாம் செக் பண்ணுவாங்க. நான் 11th 12th எல்லாம் ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களா இது செக் பண்றாங்க. பண்ணுவாங்க. ஏதாவது உள்ள ஏதாவது ஆனா ட்ரெஸ் 10th வரைக்கும் அந்த பிரச்சனை இல்ல. 11th 12th தான் இது நடந்துச்சு. காலேஜ் எல்லாம் அந்த அளவுக்கு வேலண்டைன்ஸ் டே எல்லாம் கண்டுக்க கூட மாட்டாங்க. எங்க காலேஜ் அப்படிதான். எதுவுமே அந்த அளவுக்கு பயங்கரமா காலேஜ் எல்லாம் கண்டுக்க ஏன்னா மாட்டாங்க. ஸ்கூல்ல தான் சும்மாவே ஜோடி ஜோடியா தான் சுத்துவாங்க. பிரின்சிபலே பார்த்துட்டு கண்டுக்காம போயிடுவாங்க. அதனால பிரச்சனை கிடையாது. அதான் வேலண்டைன்ஸ் டேவா இருந்தாருன்னா எல்லா நாளும் சேர்ந்தா சுத்துது. என்ன பரவாயில்ல செக் பண்ணுவாங்க. லேடிஸ் ஸ்கூல்லயும் செக் பண்ணுவாங்க. ஒரு லேடிஸ் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட பாப்போம். அந்த பேக் எல்லாம் செக் பண்ணுவாங்க. ஏதாவது ட்ரெஸ்ஸஸ் இருக்கு. ஏன்னா அவங்க இல்ல மேபி அதான் ஏதாவது வெளியில யாராவது வந்து பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதனால கூட செக் பண்ணுவாங்க. இருப்பாங்க. ஆனா அப்போலாம் அப்படின்னா சொன்னாலே அவ்வளவுதான். இதுல ட்ரெஸ் கோடு வேற இருக்கா. பயந்துகிட்டு பச்சை கலர் போடக்கூடாது, கருப்பு கலர் தான் போடணும். இது வேற ஏதாவது போட்டோம்னா ஏய் அதுதானே இது அப்படின்றோம். இப்ப ரொம்ப மோசமா இருக்கு. அப்ப கூட பரவாயில்ல போல இருக்கு. அப்ப ஃபுல்லானால தெரியல. இப்பெல்லாம் அசால்ட்டா எல்லாம் சுத்துறாங்க. இப்ப அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே இல்ல. முன்னாலாம் நான் எனக்கு தெரிஞ்சு நான் டியூஷன்ல இப்போ வெளியில ஏதாவது பொண்ணுகிட்ட போய் நின்று பேசினாலே அந்த தெருவுல இருக்கவனே 2-3 பேரு யாரா நீ எதுக்குடா எங்க ஏரியா, அவன் அந்த ஏரியா பொண்ணே கிடையாது முதல்ல வந்து கேட்பான். வந்து அதான் சொல்றல அப்போ அப்படி இருந்துச்சு. இப்ப யாரு கூட பேசுறாலும் கண்டுக்கிறது கிடையாது. என்னவா பண்ணிட்டு போங்க போய் கேட்டாதான் அவங்களுக்கு தான் அசிங்கன்றால. நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்